இன்றைய வீடியோவில் பிளான்ட் செல் ஸ்லைடு ப்ரிப்பேர் பண்ணி அதை மைக்ரோஸ்கோப் எப்படி அப்சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 ஆனியன், 2 வெங்காயம் எடுத்துக்கலாம். இது பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி, சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி, பிரச்சனை இல்லை. ஒரு ஸ்லைடு, இது கேவிட்டி ஸ்லைடாக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி கேவிட்டி ஸ்லைடு இல்லைன்னாக்க வாட்ச் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் பிளெயின் ஸ்லைடு மட்டும்தான் இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல, பிளெயின் ஸ்லைடுலேயே பண்ணிக்கலாம். அடுத்தது போர்செப்ஸ், ஒரு சின்ன 0 பாயிண்ட் ப்ரஷ் ரொம்ப அவசியம். அடுத்தது கவர் ஸ்லிப், இது கொஞ்சம் மவுண்ட் அசையாமல் இருக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அப்புறம் 2 விதமான டைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், மெத்தில் ப்ளூ, அதுக்கப்புறம் சஃப்ரானின். மெத்தில் ஆரஞ்சு இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்புறம் சின்ன டெஸ்ட் டியூப் 2. அப்புறம் எக்ஸசிவாக இருக்கக்கூடிய ஸ்டெயினை ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஸ்டெயின் ப்ரிப்பரேஷனுக்கும் இந்த ஆல்கஹால் அவசியம். அப்புறம் ஃபார்மால்டிஹைட் இருக்குது, இது ஃபிக்ஸிங்காக யூஸ் பண்ணுவோம். வாங்க இப்போ நம்ம ப்ரொசீஜருக்கு போகலாம். இப்போ நம்ம ஆனியன் எடுத்துக்கிறோம் இல்லையா, இந்த ஆனியனில் நடுப்பகுதியை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஆனியன் தோலை உரித்து எடுக்கும்போது அதனுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய தோல் மட்டும் நம்ம அப்சர்வேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். கீழே இருக்கக்கூடிய தோலில் ரொம்ப சின்ன சின்ன செல்லாக இருக்கும். மேலே இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா டெட் செல்ஸாக இருக்கும், நியூக்ளியஸ் தெரியாது. அதனால் இதனுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தோலை மட்டும் கொஞ்சம் சேஃபாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இது ஏன் நம்ம ஆனியன் செல்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்க்குறோம் அப்படின்னாக்க, இதில் தான் சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸ் கரெக்டாக அழகாக அரேஞ்ச் ஆகிருக்கும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம பிளான்ட்ஸோட மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய செல்ஸையும் அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம். தாவரத்தினுடைய தண்டு பகுதி, இலை, அப்புறம் பூ, இதழ்கள், இதில் எல்லாத்துலேயும் கூட நம்ம இந்த சோதனையை செஞ்சு பார்க்கலாம். செல்களை நம்மளால் ரொம்ப தெளிவாக பார்க்க முடியும். இந்த ஸ்கின்னை உரித்து எடுக்கும்போது தேவையில்லாத பகுதிகளை கட் பண்ணி எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஒரு ஸ்லைட் மேலே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எடுத்த அந்த தோலை அப்படியே ஒட்டி வச்சுருங்க. இதில் எக்ஸசிவாக இருக்கக்கூடிய சதைப்பகுதிகள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் நீக்கிடணும். ஒரு பிளேடை வச்சோ அல்லது நைஃபை வச்சு கரெக்டாக கட் பண்ணி இந்த எக்ஸசிவ் பார்ட் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. நமக்கு ஃபிக்ஸ் பண்ணாமல் டைரெக்டாக கொண்டு போய் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்குறத விட ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் கலர் பண்ணி பார்த்தோம்னாக்கா ரொம்ப நல்லா தெரியும். அதனால் ஒரு 1% ஃபார்மலின் சொல்யூஷனில் போடுறேன். சும்மா டெம்பரவரியாக ஒரு 1% ஃபார்மால்டிஹைடு சொல்யூஷனில் இதை நான் டிப் பண்ணி வைக்கிறேன். இப்படி பண்ணும்போது செல்கள் கில் ஆகிடும். அதாவது செல்களில் ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு செல்லை நல்ல டைஸை அப்சார்ப் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். நாம் இந்த சோதனையில் ஒரே ஒரு டை மட்டும் யூஸ் பண்ணுறோம். இதே 3-4 டைஸை ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணி செல்லோட பல பகுதிகளில் இருக்கக்கூடிய வேறுபட்ட நுண் உறுப்புக்களை தெளிவாக பார்க்க முடியும். இப்போ நாம் மெத்தில் ப்ளூவையும் அண்டு சஃப்ரானின் மட்டும் தான் யூஸ் பண்ணி தனித்தனியாக பார்க்க போகிறோம். இப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணும்போது ஓரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் கண்டிப்பாக உடஞ்சிருக்கும். அதனால் அந்த பகுதியை அப்சர்வ் பண்ண வேண்டாம். நமக்கு தேவையான ஒரு 2x2 மில்லிமீட்டர் சைஸ் மட்டும் ரொம்ப சேஃபாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை எடுத்த உடனடியாக ஃபார்மால்டிஹைடு சொல்யூஷனில் போட்டுடணும். இப்படி போடுறதுனால நமக்கு விசிபிலிட்டி நல்லா கிடைக்கும். செல்லோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி நிப்பாட்டிட்டு அது மேற்கொண்டு இறந்து போய் டைஜஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கலாம். செல்ஃப் டைஜஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இதில் நடக்கும். செல்ஸை பொறுத்த வரைக்கும் லைசோசோம் இருக்கும். இந்த லைசோசோம் செல் தன்னோட ஒரிஜினல் பொசிஷன்லேருந்து மாறும்போது அது உடஞ்சி செல்லுக்குள்ளார் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டையும் டைஜஸ்ட் பண்ணிடும். அந்த டைஜஷன் நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி நம்ம ஃபார்மால்டிஹைடு சொல்யூஷனில் இதை ஊற வைக்கிறோம். இந்த ஃபார்மால்டிஹைடு சொல்யூஷனில் 1 to 2 hours வரைக்கும் நம்ம ஊற வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக கண்ணுக்கே தெரியாத மாதிரி ஒரு பாலித்தீன் பேப்பர் மாதிரி ஆகிடும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும். இதை டைரெக்டாக அப்படியே மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கக்கூடாது. ஒரு ஸ்லைடில் வச்சு தென் டைஸ் யூஸ் பண்ணணும். நம்ம என்ன மாதிரியான டைஸ் சூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த டைஸில் ஒரு 30 செகண்ட் ஊற வைக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு மெத்தில் ப்ளூ யூஸ் பண்ணுறேன். மெத்தில் ப்ளூ அப்படிங்கிறது ஒரு நியூக்ளியர் டை.
நியூக்ளியஸை தெளிவாக பார்க்குறதுக்கு இது யூஸ் ஆகும். அது இல்லாமல் சைட்டோபிளாஸ்மிக் மெம்பரின் இருக்கு இல்லையா, அதையும் இது கலர் பண்ணும். அதனால் நமக்கு நல்ல விசிபிலிட்டி கிடைக்கும். நான் ஒரு 2-3 ஸ்லைடு நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா ஒருவேளை ஒரு ஸ்லைடில் சரியாக நமக்கு தெரியல அப்படின்னா கூட இன்னொரு ஸ்லைடை வச்சு பார்த்துக்கலாம். அதே மாதிரி சஃப்ரானின் சொல்யூஷனும் போட்டு இன்னொரு ஸ்லைடு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் கழித்து டிஸ்டில் வாட்டரில் இதை வாஷ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி ட்ராப் பை ட்ராப்பாக மவுண்ட் வந்து களைஞ்சி போயிடாமல் நல்லா தெளிவாக வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நல்ல அந்த ஸ்கின் வந்து விசிபிளாக இருக்கும். இதை நம்ம இப்படியே மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ட்ராப் கிளிசரின் வச்சு அதுக்கு மேலே கவர் ஸ்லிப்பை வச்சு மைக்ரோஸ்கோப்பில் அப்சர்வ் பண்ணலாம். அப்படி பார்க்கும்போது இன்னும் கிளாரிட்டி நல்லா தெரியும். இப்போ மைக்ரோஸ்கோபிக் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். மைக்ரோஸ்கோப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக ட்ரைன் பண்ணிடணும். இதில் வந்து கொஞ்சம் கூட டை இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பகுதியில் செல் வால், செல் மெம்பரின் ரெண்டும் நல்லா தெளிவாக தெரியும். ஒவ்வொரு செல்லும் அதனுடைய பவுண்ட்ரியை நல்லா எக்ஸிபிட் பண்ணுது. மையப்பகுதியில் தெரியக்கூடிய ஒரு சின்ன ஒரு டாட் இருக்கு பாருங்க, அதுதான் நியூக்ளியஸ். இப்போ நான் பார்த்துட்ருக்கிறது 10x போட்ட ஒரு லோ பவர் ஆப்ஜெக்ட் பீஸ். இதையே 45xக்கு மாத்திரம்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். செல் வால் நல்லா தெரியுது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியது சரியாக டை ஏறாத டெட் செல்ஸ். இதில் வந்து நியூக்ளியஸ் வந்து சரியாக தெரியாது பாருங்கள், பவுண்ட்ரி மட்டும் நல்லா தெரியும். இதுக்காக தான் 2-3 ஸ்லைடு நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ஆணிலேருந்து பீல் பண்ணி ஃபிக்ஸிங் மட்டும் பண்ண பகுதி. ஃபிக்ஸிங்னாக்க நம்ம ஃபார்மால்டிஹைடு சொல்யூஷனில் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அது மட்டும் பண்ணது, டை போடாதது. இதையே 45xல் வச்சு பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். 45x மேக்னிஃபிகேஷன் பவர் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் லென்ஸ் இதை வச்சு பார்க்குறோம். இதில் கொஞ்சமாக சஃப்ரானின் சேர்த்துருக்கேன். சஃப்ரானின் சேர்த்து கிளியர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் செல் மெம்பரினோ இல்லை செல்வாலோ அந்தளவுக்கு தெளிவாக தெரியாது. ஆனால் நியூக்ளியஸ் வந்து நல்லா அழகாக தெரியும். நியூக்ளியஸினுடைய பகுதிகள் பார்த்திங்கன்னா நல்ல டைஸ் அப்சர்வ் பண்ணிவிட்டு லைட் பிங்க் கலரில் தெரியும். இது லாக்டோபினால் காட்டன் ப்ளூன்னு ஒன்று இருக்குது, அது போட்டோம்னாக்க செல் வால் ரொம்ப நல்லா தெரியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆனிலேருந்து உரித்து எடுத்து அந்த தோலை அப்படியே மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்துட்ருக்கீங்க. இந்த ப்ளூ கலர் வந்து நான் யூவி லைட்டை யூஸ் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் நல்லா பார்க்க முடியுமான்னு பார்த்துருக்கேன். எப்படி பார்த்தாலும் அதில் வந்து கிளாரிட்டி இல்லை, ஜஸ்ட்டு ஒரு ஸ்கொயராக செல்ஸ் மட்டும் தெரியுது. இதில் கொஞ்சமாக மெத்தில் ப்ளூ யூஸ் பண்ணோம்னா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தெளிவாக தெரியும். மெத்தில் ப்ளூ யூஸ் பண்ணி யூவி லைட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரொம்ப நல்லா ப்ராமினெண்ட்டாக தெரியும். யூவி லைட் யூஸ் பண்ணும்போது டைரெக்டாக கண்ணு வச்சு பார்க்கக்கூடாது. ஸோ செல்ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி அப்படி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியது 45xல் வச்சு பார்க்குறோம். 45x ஆப்ஜெக்ட் பீஸில் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப நல்லா நியூக்ளியஸ் வந்து ஸ்ட்ரெயின் எடுத்திருக்கு. செல் வால் வந்து அந்தளவுக்கு எடுக்காது, ஏன்னா அதுக்கு வேறு ஒரு டை யூஸ் பண்ணணும். செல் வால் இருந்தாலும் செல் வாலினுடைய பவுண்ட்ரி வந்து நல்லாவே தெரியுது. ஒரு செல்லோட பவுண்ட்ரி வந்து ஓரளவுக்கு நல்லா தெரியும்.
இந்த மாதிரி உங்கள் வீட்டில் மைக்ரோஸ்கோப் இருந்துச்சுன்னா செஞ்சு பார்க்கலாம். உங்களுக்கு குறைந்த எம்எல்ல இந்த மாதிரி டைஸ் எல்லாம் வேணும் அப்படின்னாக்க நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மற்ற செல்களையும் பார்ப்போம். பிளான்ட்டோட ஸ்டெம்மில் இருக்கக்கூடிய செல், அப்புறம் ஃப்ளவரில் இருக்கக்கூடிய செல்ஸ், லீஃப், இது எல்லாத்தையும் பார்ப்போம். இதில் வெரைட்டிஸ் ஆஃப் செல்ஸை நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தது சிங்கில் ஒரு பேரங்கைமா செல்ஸ் தான் பார்த்துருக்கோம். பிளான்ட்ஸோட ஸ்டெம்மெல்லாம் பார்க்கும்போது அதில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் செல்ஸ் தெரியும். அப்புறம் போலன் கிரெயின்ஸ் பார்க்கலாம். போலன் கிரெயின்ஸை அலைவாக அது க்ரோ ஆகிறதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.